கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ பலன்கள் நண்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த கணபதி டிவி நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக அந்த கணநாதனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்வு. இதில் இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம்ல. இன்னைக்கு 22ஆம் தேதி நல்ல சுப முகூர்த்த தினம். அது மாதிரி 26ஆம் தேதி வருது பாருங்க, அன்னைக்கும் நல்ல சுப முகூர்த்த தினம். இந்த வாரத்தில் நாளைய தினம் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. எவ்வளோ அருமையான நாள் பாருங்க. அதே மாதிரி நல்ல வாஸ்து நாள். நாளைக்கு காலையில் 8:54லேருந்து 9:30 மணி வரைக்கும் வாஸ்து நேரம். நம்ம வீடுகளில் ஏதாவது வாஸ்து குறை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் வீட்டில் திருவிளக்கு ஏற்றி வைத்து வாஸ்து பகவானை வழிபட்டு நம்மளுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் விலகணும்னு வாஸ்து பகவானை வேண்டிக்கிட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய குறைகள் நிவர்த்தி ஆகும். நாளை மறுநாள் 24ஆம் தேதி சாய்பாபா சித்தி அடைந்த தினம். 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இன்னைக்கு என்னையா விசேஷம்? மதுரை மீனாட்சி அம்மன், சங்கரன் கோயில், கடையம், தூத்துக்குடி இதெல்லாம் சிவன் தேர். இன்னைக்கு இந்த 23ஆம் தேதி நாளைக்கு சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோமே, கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். மதுரையில் கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய தினம். ரொம்ப நல்ல வாரம். இப்போ இதில் 12 ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் இந்த வாரம் நடைபெறப் போகிறதுன்னு பார்க்கலாமா? மேஷராசி என்பர்களே, இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்தில் இந்த வாரம் துவங்கிறது, மூலம் நட்சத்திரத்தில் இந்த வாரம் நிறைவடைகிறது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் துவங்கி 9ஆம் இடம் வரைக்கும் சந்திர பகவானுடைய பயணம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இன்றைய தினம் மெல்ல நகர்ந்து 12ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசிநாதன் 12ஆம் இடம், சந்திர பகவான் 6, 7, 8, 9 இடங்களில் பயணம். அப்போ இன்றைய தினத்தில் நம்முடைய உடல் நலத்தில் நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அது மிக அவசியம். இன்றும் நாளையும் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்ட முக்கிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கு 23ஆம் தேதி பிற்பகல், 24ஆம் தேதி இதெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை குடும்பத்தில் நடத்தலாம். திருமணம் அழகாக கைகூடி வரக்கூடிய யோகம் உண்டு. 26ஆம் தேதி குடும்பத்தில் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். 26ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் சந்திராஷ்டமம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நம்ம கொஞ்சம் கவனமாக பிறரிடம் பழகணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல தன லாபம் வரப்போகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இதெல்லாம் அற்புதமான விஷயம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும். படிப்பு தவிர பிற விஷயங்களில் ஆர்வம் கூடிருச்சு. படிப்பில் ஆர்வம் குறைஞ்சிருக்கு. அதிகமாக கவனம் எடுத்துக்க வேண்டியது மிக அவசியம். உடல் நலம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனை இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு உடனே மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு உடம்புல சுகர் கூடியிருக்கு, பிபி தொந்தரவு இருக்கு. குடும்ப வருமானம்ங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல வருமானம் பெருகும். பிஸ்னஸ் ரீதியான வருமானமும் பெருகும். நீண்ட நாள் பகை ஒன்று நட்பாக மாறும். காரணம், செவ்வாய் பகவான் இப்பொழுது சனியை விட்டு விலகி இருப்பது, பாதகஸ்தானத்தை விட்டு ராசிநாதன் விலகுவது நல்லது. நிறைய பேருக்கு இப்போ ஊர் மாறுவது, இடம் மாறுவது,
வேலை மாற்றம் செய்வது, வீடு மாற்றம் செய்வது போன்றவையெல்லாம் ஏதோ ஒரு மாற்றத்திற்கு இன்னைக்கிலேருந்து வழிபிறக்கப் போகிறது. அப்போ நல்ல முகூர்த்த தினமாக இந்த தினம் உங்கள் வாழ்க்கையிலேயும் அமைகிறது. செல்வ செழிப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. புது வீடு கட்டக்கூடிய யோகம் பலருக்கு வருது. நல்ல வாரம், புத்தாண்டு, புதிய ஆரம்பம், புதிய முதலீடு அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வடிவேலன் முருகனை வழிபடணும். குறிப்பாக எட்டுக்குடி முருகனை வழிபடுவது எல்லா வகையான நன்மைகளையும் உருவாக்கி தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் எல்லாமே. சுக்கிர கிரகத்தை டெய்லி ஆராதனை பண்ணணும். தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே சுக்கிர பகவான் வழிபாடு வீட்டில் செய்துட்டு வரணும். நம்முடைய வீட்டு பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்றி வைத்து, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்து பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்கிற போதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மேன்மைகள் உண்டாகும். கட்டிய மனைவியை, பெற்ற மகளை, உங்களை பெற்றெடுத்த அன்னையை யார் ஒருவர் போற்றி பாதுகாக்கிறாங்களோ அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா உயர்வும் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் மகத்துவமாக இருக்கார். அதனால உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எல்லாம் இப்போ எடுப்பீங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி, கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம், வளைகாப்பு அப்படின்னு என்னென்ன நல்ல நிகழ்ச்சிகள் உண்டோ அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் இப்போ செய்துக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்க இருக்க போகிறது. இந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலம் காரணமாக உங்களுடைய பெண் பிள்ளைகள் வாழ்க்கை முன்னேற்றமடையும். மனைவிக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க. நல்ல ஆடைகள் தங்கத்தில், வைரத்தில் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல ஆடைகள் வாங்கி கொடுப்பீங்க. தங்க நகைகள், வைர அணிகலன்கள் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து திருமண தடைகள் இருந்தது. இப்போ இந்த செவ்வாய் விலகி லாபத்தில் வருவதனால் கணவரால் ஏற்பட்ட பல கஷ்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு விலகும். என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லைங்க, எப்பங்க என்ன புரிஞ்சுக்கிட போறாருன்னு பலர் வந்து ஜோதிடத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு சொன்னேனே, அந்த நல்ல காலம் இன்று முதல் பிறக்கிறது. ரிஷபராசிக்கார பெண்களுக்கு கணவரால் ஏற்பட்ட பல்வேறு தொந்தரவுகள் விலகும். அதே போல ரிஷபராசிக்காரங்களுக்கு சொத்து சம்பந்தமாக சகோதரர்கள் மத்தியிலே இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையும். நல்ல தன சேர்க்கை உண்டாகும். மனமகிழ்ச்சியான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக பால் வண்ணநாதரை வழிபட வேண்டும். பால் வண்ணநாதர் வழிபாடு வெற்றிகளை அள்ளி கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் இந்த வாரம் மிகச்சிறப்பா இருக்கு. உங்களுடைய ராசியும் கன்னி ராசியும் புதன் பகவானுடைய ராசிகள். அதுல இந்த கன்னி ராசியில இப்போ சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். குடும்பத்தில் தாயாரை பற்றிய கவலைகள், மனக்கவலைகள் இருந்த உங்களுக்கு இப்ப அந்த கவலைகள் நீங்கும். அம்மாவுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல நிவர்த்தியாகும். வார துவக்கத்தில் பிரச்சனை மாதிரி தெரியும், இப்போ நிவர்த்தி ஆயிடும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இந்த வாரம் கிடைக்கிறது. ஆகவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23, 24 தேதிகள், 25ஆம் தேதி கூட சிலருக்கு உங்களுடைய மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய உயர்வுகளை அடைவது, நல்ல வேலை கிடைப்பது, அவர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை குழந்தை பாக்கியம் உண்டாகிறது, இப்படி நல்லனவெல்லாம் நடக்கும். ஒரு செல்வ செழிப்பு கிடைக்க போகிறது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கூடி வர போகிறது இந்த வாரம். மனமகிழ்ச்சிக்காக நிறைய பணத்தை செலவழிப்பீங்க. குடும்ப நன்மைக்காக செலவழிப்பீர்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகள் மாறி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட போகிறதுன்னா ஒரு சந்தோஷம் தானே.
நீண்ட நாளாக இருந்த உறவு பிரச்சனைகள் விலகும். 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் கூட்டணி இருந்தது. இப்போ சனி பகவானிலிருந்து செவ்வாய் விலகிட்டார் இன்னைக்குலேருந்து. ஆகவே உங்களுக்கு உடல்நலம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும், உறவுகளில் இருந்த பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும், அலுவலகத்தில் இருந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த அலுவலக பிரச்சனை நிவர்த்தியாகும். சிலருக்கு முதுகு தண்டுவடம் சார்ந்த வலிகள் இருந்தது, அதெல்லாம் குறையத்து வந்தும். நிறைய நன்மைகள் மிதுனராசிக்காரர்களுக்கு. பிசினஸ்ல பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் வரும். சுக்கிரன் புதன் ராகுவோடு இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைப்பது மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போறார். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை இந்த வாரத்தில். 10ஆம் இடத்திற்கு அதிபதி குரு 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலும் இருந்து சகோதர ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். நல்லனவெல்லாம் கிடைக்கும். நல்ல வாரம். ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க போட்டிருந்த கேஸில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி பெருகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கல்யாண கணபதி. கல்யாண கணபதி வழிபாடு செய்யுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மனோ தைரியம் பெருகக்கூடிய வாரம். ஒரு வாழ்க்கையில் மனிதர்கள் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்? நல்ல தைரியம் பெருகணும். தைரியம் குறைந்தவர்கள் எங்கேயுமே ஜெயிக்க முடியறதில்லை. மன தைரியம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்திலையும் ஜெயிக்கிறார்கள். அப்போ 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தை துவங்குகிறார். அங்கே கேதுவும் இருப்பதனால ஒரு மனச்சலனங்கள் இருக்கும். ஆனால் அதை தாண்டி தைரியம் வரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். சிறு தூர பயணங்கள் செய்கிற போது சிறிய தடைகள் வந்துட்டு நிவர்த்தியாயிடும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த மனக்கசப்புகள் மறையும். சொத்து ஒன்று வாங்க போனீங்க, அந்த சொத்து சம்பந்தமான ஒரு வில்லங்கம், ஒரு பிரச்சனை, சொத்து ரீதியாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும். இப்பொழுது சட்ட சிக்கல்கள் விலகும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. ஏற்கனவே வாங்கியிருந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் கர்மாதிபதியும் கர்மஸ்தானத்தில் தர்மாதிபதியும் அமர்ந்து பரிவர்த்தனை அடைகிறார்கள். இந்த பரிவர்த்தனை உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். தந்தை வழியிலே இருந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி தரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான மாணவர்களுக்கு என்னென்ன படிப்பு தடைகள் இருந்ததோ, படித்து முடிச்சும் பட்டம் வாங்க முடியாமல் இருந்துச்சோ, படிப்பு ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ எல்லாம் நிவர்த்தியாகும். 2வது திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பொழுது விலகி 2வது திருமணம் கைகூடும். ஸோ குடும்பத்தில் பல்வேறு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபத்தை காண போறீங்க அப்படின்னு இருக்கு. குடும்பத்து பெரியவர்களின் ஆசீர்வாதமும் ரொம்ப நல்லா இருக்கு. கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். கழுத்து எலும்பு தேய்மானம், சிலருக்கு தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் கூட இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பொள்ளாச்சி சொல்லக்கூடிய வழியில் ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர பகவானுடைய அனுகூலம் நல்ல தன லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போறது. குடும்பம் நடத்துவதற்கு எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க பாருங்க, நல்ல வருமானம் இப்போ வந்துடும். நல்ல மனோதைரியம் பெருகும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு வரும். +2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் இப்போ நிவர்த்தியாகும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணுங்கிற நினைக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் கூடும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உருவாகும். 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணியில் செவ்வாய் விலகி இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வருவது சிம்மராசிக்காரங்களுக்கு அவசியம். செவ்வாயும் சுக்கிரனும் ராகுவும் புதனும் 4 கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு அட்டமத்தில் சஞ்சரிக்கிறாங்க.
இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். நீர்நிலைகளில் குளிக்கும் போதும், சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டு பாத்ரூமில் குளிக்கும் போதும் கவனமாக குளிக்கிறதும், மின்சாதனங்களை பார்த்து இயக்குவதும் இந்த வாரம் மிக அவசியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கூடி வரும். உங்கள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். பொருளாதார நிலை நல்லா இருக்கும். பிஸ்னஸில் ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் சுமை இப்போ உறுத்தும் உங்களை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். எல்லா ஒரு விஷயங்களையும் பொறுமையாக நடைபெறணும். இடுப்பு சம்பந்தமான வலி, முதுகு தண்டுவடம் சம்பந்தமான வலிகள் சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தை பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். திருத்தணி முருகன் வழிபாடு எல்லா வகையான நன்மைகளையும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல வாரம். லாபாதிபதி சந்திர பகவான் ராசியில் உட்கார்ந்து வாரத்தை நடத்துறார். முதல்ல மனசில் நினைத்திருக்கக்கூடிய எண்ணம் ஒன்று வெற்றிகரமாக செயல்பட போகிறது. ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு. அந்த தடை விலகி சந்தோஷம் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இந்த வாரம் தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உங்கள் மனசில் அனாவசிய சந்தேகங்கள் வரும். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி அனாவசிய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை விட்டுட்டீங்கன்னா தான் வாழ்க்கை. சந்தேகத்தோடைய வாழ முடியாது இல்லைங்களா? சந்தேகத்தை விட்டுட்டு வாழ பழகுங்க, நல்லது. குறிப்பாக இந்த வாரம் 27ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானை வழிபடுவது எல்லா வகையான நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆணை முகத்தான் விநாயகரை வழிபடுங்கள். இந்த வாரம் தனப்பிராப்தி ரொம்ப நல்லா இருக்கு. 2 கூடிய சுக்கிரன் உச்சமாக இருப்பது மிகச்சிறந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சிறுதூர பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் நிறைய கருத்து மாறுபாடுகள் இருந்தது. உங்கள் கம்யூனிகேஷனில் சில ப்ராப்ளம் இருந்தது. அது எல்லாமே இப்போ நிவர்த்தியாக போகிறது. புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். இப்படி ஒரு சிறந்த வாரம் இந்த வாரம். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல குருவும் சூரியனும் கூடி இந்த வாரம் இருக்கிறார்கள்ங்கிறத மனசில் வச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குருவும் சூரியனும் கூடி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும், பெரியப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறதும், ஃபினான்ஷியல் மேட்டர்களில் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறதும் ரொம்ப அவசியம். அதிக கடன் வாங்குவதோ, பிறரிடம் பலன் கொடுத்து ஏமாறுவதோ இந்த காலகட்டத்தில் இருந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். புன்னைநல்லூர் மாரியம்மனை வழிபட்டீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் பெருகும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் இன்னும் அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான நேரம். ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம், பசும் நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை நிவர்த்தியாகும். துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிப்பில் ஜெயிப்பதற்கு மாணவ மாணவிகள் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுவீங்க. பேரளவில் முயற்சி பண்ணுவீங்க. பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணி ஜெயிக்க போறீங்க. போட்டிகளை சமாளிப்பீங்க. சந்திர பகவான் இந்த வாரம் உங்கள் ராசியை கடந்து செல்ல போறார். 12வது ஸ்தானத்தில் ஆரம்பித்து உங்கள் ராசி வழியாகத்தான் போறார். நிறைய செலவுகள் முதல்ல தெரியும். அதுக்கு பிறகு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பாக 23, 24, 25 தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் மனசில் ஓடும். ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கும். ஒரு துடிப்பு இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். 26ஆம் தேதி
வருமானம் பெருகும். 27ஆம் தேதி விநாயகருடைய இன்னருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் விநாயகரை வழிபடக்கூடிய துளாராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அற்புதமான வரங்களை விநாயகப் பெருமான் தருவார். இந்த படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தெரிகிறது. பிஸ்னஸில் நிறைய போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக வாங்கின கடன்கள் கொஞ்சம் உறுத்தும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. 2-7 செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதும் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கணும். கணவன் மனைவி உறவில் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் நிறைய விட்டு கொடுத்து போகணும். பாதகாதிபதி சூரியன் உங்களை பார்த்து கொண்டிருப்பதும் 7 செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பதும் அதே போல் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு சில உடல்நல தொந்தரவுகளை உருவாக்கி கொடுக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தரலாம் என்பதனால் துளாராசிக்காரா குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போகிறதும் கோபப்படாமல் இருக்கிறதும் இப்போ மிக மிக அவசியம். லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சில பேர் எதிரிகளால் உங்கள் மீது சில களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு எதிரிகள் முயற்சி செய்வார்கள். ஆனால் தெய்வத்துடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எப்படி இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதும் மிகுந்த நன்மையை தரும். புதிய நபர்களை நம்பி வாழ்க்கை ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். பொழுதுபோக்கு விஷயங்களையும் கூடுதல் கவனமாக இருக்கணும். காதல் விவகாரங்களில் சிலர் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயன். தானுமாலயனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமத்தில் சென்று இந்த நாள் முதல் அமர்வது மிகச்சிறந்த வெற்றியை தரப்போகிறது. 5வது ஸ்தானம் வலுத்திருக்கு. 5வது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். சண்டை ஒன்று சமாதானமாக மாறப்போகுது. கோர்ட்டில் இருந்த கேஸ் ஒன்று சமாதானமாக மாறுவதற்கு வழிவகை பிறக்கப் போகுது. உங்கள் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு 2 பக்கத்து வழக்கறிஞர்களும் கூடி பேசி உங்களுக்கு சில அனுகூலத்தை உண்டு பண்ணுவதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் அதிகம். பிரச்சனைகளை பேசி சமாளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இருக்குது. வழக்கறிஞர்களுடைய உதவி மிகப்பெரிய உதவியாக இப்போ உங்களுக்கு இருக்க போகிறது. தொழிலில் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. மீடியா துறையைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். புதியதாக காதல் மலரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. காதல் விஷயம் திருமணமாக கைகூடக்கூடிய ஒரு அமைப்பும் இப்பொழுது கூடி வருது. அதே போல் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்திலே இருப்பது மிகப்பெரிய ஒரு விசேஷமாக உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இப்போ அதிகம். இந்த காலகட்டத்தில் வேல்வேல் வெற்றிவேல்னு சொல்லி முருகப்பெருமானை வழிபடுவதும், முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அங்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வதும், வேலுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது மிகப்பெரிய வெற்றியை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தரும். அதை எப்போவுமே செய்யலாம். நீங்கள் இந்த வாரம்தான் இல்லை, எப்பொழுதுமே வேலுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். பல பேரை நான் திருப்பரங்குன்றத்தில் பார்ப்பேன். வீட்டிலேருந்து பால் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. என்னங்க கேட்டால் வேலுக்கு பாலாபிஷேகம் செய்ய போகிறோம்பாங்க. அப்படி வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வது எல்லா வகையான வெற்றிகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி நீங்கள் முருகப்பெருமானுக்கு இந்த வாரம் பாலாபிஷேகம் அவருடைய வேலுக்கு செய்யுங்கள். வேல்வேல் வெற்றிவேல்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லா நன்மைகளும் குடிவரும். பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு இருந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் நீங்கள் போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆஃபீஸில் உங்களை பற்றி ஒரு காசிப் இந்த வாரம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய செயல்களை செய்துக்கிட்டே இருக்க. புதிய வீடுகள் கட்டுவதற்கு யோகம் உண்டு. இது ஒரு மிகச்சிறந்த தினமாக உங்களுக்கு இந்த தினம் அமையப்போகிறது. இந்த வாரம் அமையப்போகிறது. இந்த வாரத்தில் புதிதாக வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பிள்ளைகளால் சில மனக்கவலைகள் வந்து நிவர்த்தியாகும். ஃபினான்ஷியல் மேட்டர்களை கூட கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருங்க. பிறனை நம்பி எந்த பணத்தையும் கொடுத்துட்டு பின்னால் ஏமாறாதீங்க. உங்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. பெண்களுக்கு மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு நல்ல சம்பவங்கள் உங்கள் இல்லத்திலும் உங்கள் ஆஃபீஸ்லேயும் நடக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவகாம சுந்தரி. அவளை வழிபடுங்கள். எல்லா நன்மையும் உங்களுக்கு பெருகும்.
தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து பயணத்தை துவங்குறார். இந்த வாரம் உங்க ராசி வரைக்கும் வரார். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு நிறைய பேர் இப்போ ட்ரை பண்ணுவீங்க. யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்க போகிறது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்குது. தாய்க்கு ஒரு சின்ன உடல்நல குறைவு இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் பிள்ளையார் வழிபாடு மிகச்சிறந்த வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. உங்கள் இல்லத்தில் இந்த வாரம் கணபதி ஹோமம் செய்வதோ, பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வதோ, உங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க. அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பிள்ளையாருக்கு நல்ல கொழுக்கட்டை நிவேத்தியம் செய்வது என்பது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை விலக்கி நல்ல சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி கூட்டணி இப்பொழுது பிரிந்து செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். புதியதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய பெருங்கவலை பெரும் பாரம் ஒன்று தீரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்த சிக்கல்கள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இருந்த உடல்நலக் குறைகள் நிலைமைகள் மெல்ல மாறும். அதே நேரத்தில் நெஞ்சகம் சம்பந்தமாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில், குறிப்பாக +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சில முரண்பாடுகள் பிரச்சனைகள் தெரிகிறது. ஆகவே 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் படிப்பில் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அருகில் உள்ள கோயில் ஒன்றுக்கு பூஜை செய்வதற்குரிய மணி வாங்கி கொடுத்து வழிபடுவது என்பதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த காவல் தெய்வத்தை சென்று வழிபடுவதும் குடும்பத்தில் உள்ள தடைகளை விலக்கும். நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். புதுசாக செல்ஃபோன் வாங்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிறது போன்ற வாய்ப்புகள் இப்பொழுது பெருகும். நிறைய பேருக்கு கார் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மனதிலே தோன்றும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உற்சவ தெய்வங்களை எல்லாம் வழிபடலாம். கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த உற்சவ மூர்த்திகளை வழிபடுவது எல்லா வகையான வெற்றிகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மகத்துவமான வாரம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து பயணத்தை துவங்குகிறார். நல்ல ஃபாரின் யோகம், ஃபாரின் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். ஃபாரின்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி ஒன்று வரும். ரொம்ப நாள் தடைப்பட்டிருந்த ஒரு செய்தி இப்பொழுது உங்களுக்கு தடையை மீறி வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்கிற போது எல்லா தடைகளும் விலகும். அப்பாவுடைய ஹெல்த்தில் சிலருக்கு ப்ராப்ளம் இருக்கும். அவர்கள் விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்வதும் நரசிம்மரை 16 பிரதட்சணம் வருவதும் எல்லா வகையான நன்மைகளையும் உங்கள் தகப்பனாருடைய உடல் நலத்தில் உருவாக்கி தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி தேடி வருகிறது. சிலருக்கு காவல்துறையாளர்களால் சிறிய ஃபைன் விதிக்கப்படலாம். போக்குவரத்து விதிகளை மீறி நடந்தீர்கள் என்ற குற்றச்சாட்டு சிலருக்கு வரலாம். நீங்கள் இப்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்களுடைய சொத்து சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை மிக கவனமாக வச்சுக்கணும். எங்கேயோ ஞாபகம் மருதியாக வச்சுக்கிட்டு தேடக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மிக கவனமாக உங்கள் சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இளைய சகோதரனோடு அனுசரித்து செல்ல வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. சிலருக்கு கழுத்து எலும்புகளில் தேய்மானம், அதனால் இரத்த ஓட்டத்தில் பிரச்சனை, ஏன்னா நரம்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையும் இரத்த ஓட்டத்தில் பிரச்சனையும் தெரிகிறது. மகர ராசிக்காரா உடல் நலத்தை பார்த்துக்கணும். எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மூதாதையருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ பிரெக்னண்ட் ஆகக்கூடிய யோகமெல்லாம் இப்போ உருவாகிறது. உங்களுடைய நீண்ட நாள் நம்பிக்கை ஒன்று நிறைவேறப் போகிறது. மனைவி வழி உறவினர்களால் நன்மைகள் வரப்போகிறது. மனைவி வழியில் சொத்துக்கள் வருவதும் கணவர் வழியில் சொத்துக்கள் வருவதும் இப்பொழுது உண்டு. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி வழிபட எல்லா நன்மைகளும் பெருகும். கும்பராசி அன்பர்களே,
கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள், நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள். தங்களை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சிரித்த முகத்தோடு வச்சுட்டா வாழ்க்கையில் பெரிய வெற்றி அதிகம். பல பேருக்கு புலம்பக்கூடிய நேச்சர் இருக்கும், சிலருக்கு சீரியஸான சிந்தனைகள் இருக்கும். என்னைக்கு தன்னை மலர்ந்த முகத்தோடு இவர்கள் வைத்துக் கொள்கிறார்களோ, புலம்பாமல் இருக்கிறார்களோ, வாழ்க்கையில் வெற்றிகள் வருது. அதுதான் அந்த கும்பராசிக்காரர்களுடைய ரகசியம். கும்பம் என்பது ஒரு பூரண கும்பம் தெரியும், பூரணமான அறிவுடையவர்கள். ஆனால் இவர்கள் மனதிலே எப்பொழுது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற மூட பலர் புரிந்து கொள்ள முடியாதபடி ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதனால் எப்போவுமே மனதை விட்டு பேசுவது, சிரித்து பேசுவது, தங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்பது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்து நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தில் அமர்வது, கர்மாதிபதி யோகத்தினால் உங்களுக்கு நல்ல தனப்பிராப்தி, நல்ல தனலாபம் உண்டு, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு, கணவர் வகையிலே உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு ஒன்று மறையப் போகிறது, குடும்பத்தில் நிம்மதி பெருகும், மனைவி வழியிலும் கணவர் வழியிலும் சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் உண்டு, குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம், தொழில் ரகசியத்தை வெளியில் சொல்ல வேண்டாம். எந்த ஒரு சந்தோஷத்தை வெளி உலகத்திலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கணத்திலிருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகும் என்று இருப்பதனால் உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படையாக யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தெரிந்தவர்களிடம் உங்கள் வாழ்க்கை வெற்றிகளை பற்றி இப்பொழுது சொல்ல வேண்டாம். சற்று பொறுத்திருப்பது நல்லது. ராசியிலே சனி பகவான் இருப்பது சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பதை உணர்த்துகிறது. குறுகிய மனப்பான்மை விட்டுவிட்டு பரந்த மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் உருவாக்கி தரும். 4ஆம் இடத்தை நோக்கி குரு பகவான் நகழ்கிறார். ஆகவே தாயாருடைய உடல்நலத்திலே இருந்த பிரச்சனைகள் மெல்ல சீராக தொடங்கும். 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதும் 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதும் உங்களுக்கு இந்த வார துவக்கத்திலே முதல் 2 நாட்கள் மிக கவனமாக இருக்கணும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், யாருக்கும் எதிராக கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இடுப்பு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பலருக்கு தென்பட துவங்கும். இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். வன்னி மரத்தடி விநாயகரை வழிபடுவதும் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நலன்களையும் கொண்டு வந்து தரும். இந்த வாரம் வியாபாரம் நன்னா இருக்கும், படிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரியும், பெண்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் செய்கிற போது 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவது என்பது உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி. புதுக்கோட்டை புவனேஸ்வரியை வழிபட எல்லா நன்மைகளும் பெருகும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிங்கிறதே காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி. அந்த மீன ராசி அங்க சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்கார், உச்சமா அடைகிறார். அற்புதமான நேரம். மீனராசிக்காரர்களுக்கு நல்லனவெல்லாம் நடக்கும். இப்போ எது நடந்தாலும் கவலைப்படக்கூடாது. நல்லது நடப்பவருடைய விளைவுகள் நன்மையாக உங்களுக்கு முடியும். 3 எட்டுக்குடைய சுக்கிரன் இருக்காரே, என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லக்கூடாது. அட்டமாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ நன்மைகள் பிறக்கும்னு அர்த்தம். உங்கள் ராசி அதிபதி போய் அட்டமத்தில் உட்காரல, நீங்கள் போய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கல, அஷ்டமாதிபதி உங்களிடம் இருக்கிறார். பல பேர் பிரச்சனைகளை கடந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய போறீங்கன்னு அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு பலத்த நன்மைகள் உண்டாகும், காரிய அனுகூலம் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி உறவில் வீட்டில் மீனாட்சி ஆட்சி இப்போ நடக்கும். அப்போ இந்த நேரங்களில் அனுசரித்து செல்வது என்பதுதான் ஆண் மக்களுக்கு நன்மையை தரும். உலக ராசியில் செவ்வாய் இருக்கார், அவர் பாக்கியாதிபதி. அப்படி இருந்தாலும் கூட சுக்கிரன் உச்சமாக இருப்பதனால் பெண்கள் சொற்படி குடும்பம் இப்பொழுது நடக்கிற போது நன்மைகள் நடக்கும். சில கருத்து மாறுபாடுகள் ஆண்கள் மனசில் அலைவாயும். இப்போ மனைவி சொல்ல கேட்க வேண்டியிருக்கே, மனசுக்கு பொருத்தமாக என் மனைவி நினைக்கலையே, இவாழால் எனக்கு கஷ்டம் வருதையெல்லாம் மனசுக்கு தோணும். பொறுத்து இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கு நல்ல வரன் கூடி வந்து அமையும். பாக்கியாதிபதி செவ்வாய் இன்று முதல் உங்கள் ராசியில் இருப்பதனாலே பூர்வீக சொத்துக்கள் வருவதிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பழனிமலை முருகனை சென்று மலை மீது ஏறி அவரை வழிபடணும். மலை மீது நீங்கள் கால்களால் ஏறி வழிபடணும். இளைஞர்களாக இருந்தால் ஏறி சென்று வழிபடுவது நல்லது. வயதானவர்கள், படியேற முடியாதவர்கள், தவிர்க்க இயலாத காரணத்தினால் நீங்கள் விஞ்சில் மேலே போகலாம், மற்ற முறைகளில் மேலே செல்லலாம் என்று சொன்னாலும் கூட இளைஞர்கள் கால்நடையாக நடந்து செல்வது முருகப்பெருமானுக்கு
மிகப்பெரிய வெற்றியை தரும். முருகப்பெருமானை இப்படி வழிபடுவது வெற்றியை தரும். காரணம் 12வது ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இப்படி உட்கார்ந்திருக்கார். காலபுருஷத்துடைய 12வது ராசி. ஆகவே கால்களால் நடந்து சென்று முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்கள், முருகனை கிரிவலம் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வரும். குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகனை கிரிவலம் வருவது என்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரும். நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் விலகும். உங்கள் மூத்த சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக மாறுவார். குடும்பத்தில் சுபிட்சமான நல்ல நிலைமைகள் வரும். சுபகாரியங்களில் பங்கெடுக்கப் போகிறீர்கள். அதே போல வேலை மாற்றம் சம்பந்தமான செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு புதிய வேலை ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சிலருக்கு தூர தேசங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அமையக்கூடிய யோகம், வெளிநாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், தூரமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் இப்போ கூடி வரும். சிலர் வீடுகளிலே கெட்டி மேளம் வழங்கக்கூடிய நல்ல செய்திகள் மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை பெறுவீர்கள். படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதே நேரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினந்தோறும் பாராயணம் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். தினந்தோறும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருப்பீர்கள். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விடுங்கள். உங்கள் பிஸ்னஸில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தடித்த எழுத்துக்களில் பெரிய பெரிய லெட்டர்ஸில் பிரிண்ட் பண்ணி அதை ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணி வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய செழிப்பும், பிஸ்னஸில் இருக்கக்கூடிய போட்டிகள் விலகுவதும், உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதையும் கண் முன்னால் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமான வாரமாக அமைய போகிறது. எல்லாம் அல்ல மதுரை மீனாட்சியை வழிபடுவதும் சொக்கநாதரை வழிபடுவதும் மிகுந்த நன்மைகளை கொண்டு வந்து உங்களுக்கு தரப்போகிறது.